ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 24th நவம்பர். நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் ஆகி ட்ரேடாக இருக்க பற்றி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோ பண்ண போகலாம். ஓகே, இந்த லெவல்ஸ் தான் நம்ம ஃப்ரைடே நைட்டே வீடியோவில் நம்ம சொன்ன லெவல்ஸ். ஓகேவா, இப்போது இந்த லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்குன்னு பாருங்கள். ஓகே, இது ஃப்ரைடேக்கான 50%. மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் தான் இன்றைக்கி. ஓகே, ப்ரீவியஸ் டே ஹைக்கு உள்ளே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனவங்க அங்கேருந்து ஒரு ஃபால். ஓகேவா, ஓப்பன் ஆன் ஹைலேருந்து ஒரு ஃபால். ஓகே, நம்மளோட 50% டெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. அது என்னன்றது நம்மளோட இண்டிகேட்டரில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே ஒரு லோவஸ்ட், இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுக்குறாங்க. ரிவர்சல் கொடுத்தவங்க மார்னிங் வந்து ஹையை கிராஸ் பண்ணி போக முடியல. திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால். எஸ்டர்டே 50% பிரேக் பண்ணி மார்னிங் வந்து லோவை பிரேக் பண்ணி ஒரு நியூ லோ கொடுக்குறாங்க. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக கீழே போக முடியல. திரும்ப ஒரு ரிவர்சல். திரும்ப எஸ்டர்டே 50%ல் ஒரு சப்போர்ட். இங்கேருந்து ஒரு ரேலி, நம்ம ஹை கிட்ட போயிட்டு ஒரு சின்ன சைட்வேஸ். இப்போ நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா, மார்னிங் வந்து ஹையை பிரேக் பண்ணி நியூ ஹை கிரியேட் பண்ணிட்டாங்க. அங்கேயும் ஃபாலோ பண்ணல. அங்கேருந்து பேனிக்காக ஒரு செல்லு பியூட்டிஃபுல்லாக நம்மளோட 50%. ஓகேவா, அதில் சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப மேலே மார்க்கெட்டு கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. திரும்ப ஃபெயிலியர் ஆகி திரும்ப அங்கேருந்து அகெயின் 50% பிரேக் பண்ணி இன்றைக்கி மார்னிங் வந்த லோவை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, டெஸ்ட் பண்ணவங்க எஸ்டர்டே 50%, மார்னிங் வந்த லோ. இதுக்குள்ளே தான் சைட்வேஸு. திரும்ப 50% ரிஜெக்ட் ஆகி ஏடிஎம் டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப எஸ்டர்டே 50%. ஓகேவா, கிட்டத்தட்ட இங்கே ஒரு 2.5 to 3 hours. ஓகேவா, 2.5 கிட்டத்தட்ட ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் போயிட்டு இருந்தது. எஸ்டர்டே 50%, மார்னிங் வந்த லோவே. ஓகேவா, தென் இதை பிரேக் பண்ணி ஏடிஎம்மும் பிரேக் பண்ணுறாங்க. இப்போ ஏடிஎம் கிட்டே ஒரு சைட்வேஸ் இருக்காங்க. திரும்ப ஏடிஎம்லேருந்து ஒரு ஃபால், ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்டம். இப்போ மார்க்கெட்டை நம்ம எதிர்பார்க்குற வீக்லி 150 டெய்லி ஆவரேஜ் வந்து 150 எதிர்பார்ப்போம்ல, டெய்லி ரேஞ்சு. அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டை பியூட்டிஃபுல்லாக கீழே கொண்டு போகிறாங்க. ஓகேவா, ஒரு டிசிஷன் கேண்டில் வச்சுட்டு நம்ம கொடுத்துருக்க வீக்லி 50%. ஓகேவா, அதையும் பிரேக் பண்ணுறாங்க கான்ஃபிடென்ட்டாக. பிஇ ரேஞ்சையும் பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணி பியூட்டிஃபுல்லாக நம்ம கொடுத்த சிங்கிள் ஹெட்ஜை டெஸ்ட் பண்ணுறாங்க. அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட்டை திரும்ப அங்கேயே கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. ஓகேவா, நம்ம கொடுத்துருக்க சிங்கிள் ஹெட்ஜ் லெவல்லையே மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. ஓகே, இதே செட்டப்பை நம்ம இண்டிகேட்டரோட பார்த்துடலாம். எங்கெங்கெல்லாம் நமக்கு ஒரு பைக் ஆப்பர்ச்சுனிட்டி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா, மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படின்றதால அங்கேருந்து ஒரு புல் ரேலி. இங்கே மேஜர் எம்ஏ லைன் இருக்குது, அதை கிராஸ் பண்ண முடியல. ஒரு இன்டென்சிவ் ஓகே, ஒரு டோஜி கேண்டல் மாதிரி. அங்கேருந்து மார்க்கெட் ஃபாலு. சூப்பர் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்தவங்க அங்கேருந்து ரேலி. எஸ்டர்டே 50% க்ளோஸ் பண்ணி கீழே வைக்க முடியல. மார்னிங் வந்த ஹையை நியூ ஹை பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணோம் கன்சிஸ்டன்ட்டில். திரும்ப ஒரு டோஜி, அங்கேருந்து ஒரு ஃபால். ஓகேவா, எஸ்டர்டே 50% ஒரு சப்போர்ட். திரும்ப மேலே கிராஸ் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ சூப்பர் ரிஜெக்ஷன். திரும்ப மார்க்கெட் ஃபால். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் சைட்வேஸ். ஓகேவா, மேலே பார்த்த மாதிரியே பெருசாக எந்த பக்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இந்த இடத்துல பியூட்டிஃபுல்லாக கிடச்சிருக்கு ஒர்க். ஓகே, இந்த இடத்துல நமக்கு இந்த இஎம்ஐ லைன் கிராஸ் பண்ண முடியல. இங்கேருந்து ஃபால் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஃபால் கொடுக்குறாங்க. நம்ம சூப்பர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இங்கே என்ட்ரி. ஓகேவா, இந்த என்ட்ரியே நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். திரும்ப சைட்வேஸ். ஓகே, ஒரு இன்டெசிஷன். அகெயின் சூப்பர் நல்ல ஒரு ரிஜெக்ஷன். இங்கேருந்து பிஇ ரேஞ்சு எஸ்டர்டே லாஸ்ட் வீக் 50% பிஇ ரேஞ்ச், அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு போய் நம்ம கொடுத்துருக்க சிங்கிள் ஹெட்ஜ் லெவல்லே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஓகேவா, இப்போ நம்ம இண்டிகேட்டரில் என்னென்ன லெவல்ஸ், ஹிடன் லெவல்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா, இப்போ கரண்ட் டே ஓப்பன் நம்ம சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் டே ஹைக்கு இல்லைன்னா ஸோ ஏடிஎம்க்கு மேலே. ஓகே, ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா, மார்க்கெட் ஓப்பன் ஆனவங்க ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு சின்ன குவிக் ஹை வச்சுட்டு அங்கேருந்து ஒரு ஷார்ப் ஃபால். எஸ்டர்டே 50% பிரேக் பண்ணி சிபிஆரில், பாட்டம் சிபிஆரில் சப்போர்ட். ஓகேவா, அங்கேருந்து டாப் சிபிஆர் டெஸ்ட் பண்ணுறாங்க. டாப் சிபிஆரை தாண்டி பாடி க்ளோஸ் வைக்க முடியல. ஓகே, அங்கேருந்து அகெயின் சிபிஆர் பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணுவாங்க, பாட்டம் சிபிஆரை பிரேக் பண்ணி ஒரு நியூ லோ கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு ரிவர்சல். எஸ்டர்டே 50% திரும்ப ரிஜெக்ஷன். ஓகே, ஒரு லோ சூப்பர் சப்போர்ட். அதுவும் இல்லாமல் இதுதான் எஸ்டர்டே க்ளோஸ், லாஸ்ட் வீக் க்ளோஸ் ரெண்டுமே. ஓகேவா, ப்ரீவியஸ் வீக் க்ளோஸ் ப்ளஸ் எஸ்டர்டே க்ளோஸ் ரெண்டுமே ஒன்று தான். வீக் லாஸ்ட்ன்றதால
இங்கே பியூட்டிஃபுல்லாக ஒரு விக் வச்சுட்டு இங்கேருந்து ஒரு அப்சைட் ரேலி. ஓகேவா, கொடுத்த நம்ம கரண்ட் டே ஓப்பன். ஓகேவா, அதுக்கிட்ட வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப அதை பிரேக் பண்ணி நியூ ஹை கிரியேட் பண்ணுறாங்க. ஃபாலோ அப் இல்லை, அங்கேருந்து அகெயின் மார்க்கெட் கீழே கொண்டு வராங்க. எஸ்டர்டே 50% ஒரு சப்போர்ட், திரும்ப மார்க்கெட் மேலே கொண்டு போயிட்டு கரண்ட் டே ஓப்பன். ஓகேவா, இந்த லெவல்லாம் நம்ம மேனுவல் இதில் வந்து நம்ம பார்க்க மாட்டோம். ஓகேவா, நம்ம ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு வரைக்கும் நமக்கு பஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, ஸோ அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன், கரண்ட் டே ஓப்பனில் வந்து பியூட்டிஃபுல்லாக அங்கேருந்து ப்ரீவியஸ் வீக் க்ளோஸ். ஓகேவா, இதை சப்போர்ட் எடுக்கிறவங்க வீக்கில் ஒரு சின்ன வந்த லோ. ஓகேவா, கடைசி ஸ்விங் வந்த லோவை திரும்ப பிரேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலே திரும்ப எஸ்டர்டே 50% திரும்ப பிரேக்கு, திரும்ப ப்ரீவியஸ் வீக் க்ளோஸ். ஓகேவா, மார்க்கெட் இந்த இது பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே 50% ப்ளஸ் ப்ரீவியஸ் வீக் க்ளோஸ். ஓகேவா, இதுக்கு உள்ளேயே தான் மார்க்கெட் ரொம்ப சைட்வேஸ். ஓகேவா, ஆனால் இவ்வளோ சைட்வேஸ் நடந்தும் ப்ரீமியம் நமக்கு மார்னிங் தான் நமக்கு டீக் ஆச்சு. இந்த இடத்துல அரௌண்ட் வந்து ஒரு 70 ருபீஸ்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகேவா, கீழே கொண்டு போகிறாங்க, திரும்ப 70 ருபீஸ் கொண்டு வராங்க. ஓகே, 18 மீட்டிங் கான்செப்ட். ஓகேவா, எண்ட் ஆஃப் த டே வரைக்குமே கிட்டத்தட்ட 70 ருபீஸ்லேயே தான் மீட்டிங் வச்சுட்டே இருந்தாங்க. ஓகேவா, ஸோ இந்த லெவலில் இப்போ பியூட்டிஃபுல்லாக, ஓகேவா, இந்த கிராஸ் ஓவர் பார்த்தீங்களா, பியூட்டிஃபுல்லாக கிடச்சிருச்சு. சூப்பர் ட்ரெண்டும் மாறிடுச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணி நியூ லோ கிரியேட் பண்ணுறாங்க. அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. திரும்ப நமக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஓகே, ஃபாலோ அப் இல்லை. ஸோ அங்கேருந்து அகெயின் நியூ லோ கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு சைட் வேஸு இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகேவா, ஒரு பிக் கேண்டில் திரும்ப அப்படியே கம்ப்ளீட்டாக சைட் வேஸ். ஓகேவா, ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத மாதிரி இருந்தது. திரும்ப இந்த லோவை இவ்வளோ பெரிய கேண்டல். ஓகேவா, ப்ரீவியஸ் டே லோவில் வந்து இவ்வளோ பெரிய கேண்டல் திரும்ப பிரேக் பண்ணி பிஇ ரேஞ்சு, திரும்ப பிஇ ரேஞ்சிலேருந்து கரண்ட் வீக் ஓப்பன். ஓகேவா, சாரி, ப்ரீவியஸ் வீக் ஓப்பன். கரண்ட் வீக் ஓப்பன் வந்து இன்னைக்கு ஓப்பனு, இது ப்ரீவியஸ் வீக் ஓப்பன் ஆன இடம். ஓகேவா, அதில் பியூட்டிஃபுல்லாக சப்போர்ட் எடுக்கிறாங்க. சப்போர்ட் எடுத்தாங்க, அங்கேருந்து திரும்ப அகெயின் ஃபாலு. நம்ம கொடுத்துருந்த லெவல் வந்து இந்த ப்ரீவியஸ் வீக் ஓப்பன் இருக்குல்ல, அதுக்கு மேலே தான் சிங்கிள் ஹெட்ஜ். ஓகேவா, ஒரு லோ கிரியேட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே வந்து சிங்கிள் ஹெட்ஜ்லேயே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது மேனுவல் சிங்கிள் ஹெட்ஜ், இது நம்ம இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணி போஸ்ட் பண்ண சிங்கிள் ஹெட்ஜ். ஓகே, 25,900 அப்படின்னு. ஓகேவா, இப்போ நம்ம மேனுவலாக கேல்குலேட் பண்ண சிங்கிள் ஹெட்ஜையும் கனெக்ட் பண்ணலாம், ப்ரீவியஸ் வீக் ஓப்பனையும் பார்க்கலாம். ஓகேவா, மார்க்கெட்டை இந்த இடத்துல சைட்வேஸில் முடிச்சிருக்காங்க மார்க்கெட்டை. ஓகே, ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ண இந்த இண்டிகேட்டர்ஸ்லேயே நமக்கு வேறு என்னென்ன ஹிடன் லெவல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றத பியூட்டிஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓப்பன் அட்ரஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி ஓஏ பார்த்தீங்கன்னா மார்னிங்கே கால் சைடில் தான் ஜாஸ்தியாக இருந்தது, மார்க்கெட்டை கீழே கொண்டு போகணுட்டு. ஆனால் மார்க்கெட் ஒரு டவுன் போயிட்டு திரும்ப மார்க்கெட் பியூட்டிஃபுல்லாக மேலே வந்தது. ஸோ அந்த இடத்துல புட் ஆப்ஷன் பை ஆகிட்டே இருந்தது, கால் ஆப்ஷன் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகல. ஸோ ஒரு பை எமர்ஜ் ஆகி ஒரு ஹையை கொடுத்தாங்க. அந்த ஹையை கொடுத்தவங்க திரும்ப அதை யூட்டிலைஸ் பண்ணல. காலையில் காலோட ஹைக்கு மேலே இவங்க சஸ்டெயின் ஆகிருந்தாங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கும். ஆனால் அப்படி செய்யலை, திரும்ப கிராஸ் ஓவர் ஆகி புட் ஆப்ஷன் கீழே வந்துச்சு. திரும்ப மார்க்கெட் கால் ஓவர் டேக் பண்ணிடுச்சு. ஓகே, டேக் ஓவர் பண்ணிடுச்சு. ஸோ எவ்ரி ரைஸ் செல்லுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இந்த கால் ஆப்ஷன் இந்த இடத்துல ரைஸ் ஆகும்போது நமக்கு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. திரும்ப இங்கே லோ ஆகும்போது திரும்ப ரைஸ் ஆகிருக்கு. திரும்ப இந்த இடத்துல பாருங்க, ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஓகே ஒரு ரைஸ் ஆகும்போது ரைஸ் ஃபால், ரைஸ் ஃபால். ஓகேவா, இதே தான் நடக்கும். ஓகேவா, நல்ல ஓய் நமக்கு மார்னிங் வந்து ஹையை விட மார்க்கெட்டை மேலேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா, தென் இன்னைக்கான என்எஸ்சி டேட்டா, இன்னைக்கு ரேஞ்ச் வந்து நமக்கு இந்த 230 கிட்டத்தட்ட செஷன் முடியறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி தான் 150 ரேஞ்சையும் பிரேக் பண்ணி 200 பிரேக் பண்ணி 230 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மற்றபடி ஒரு 150க்குள்ளேயே தான் இன்னைக்கு ட்ரேடிங் நடந்தது. ஒரு செகண்ட் ஹாஃபில் அதுவும் செஷன் எண்ட் ஆகிறது கிட்ட தான் இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு பியூட்டிஃபுல்லாக கிடச்சிது. ஓகேவா, இது இன்னைக்கான ஓப்பன். மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ரேஞ்சுக்கு உட்பட்டு தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓகேவா, எஸ்டர்டே க்ளோஸுக்கு மேலே தான், எஸ்டர்டே லோவுக்கு மேலே தான். ஓகேவா, ஓப்பன் ஆனது. ஹை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட போக முடியல. ஓகேவா, ஹையை டெஸ்ட் பண்ணவே இல்லை, அதுக்கு முன்னாடியே திரும்பிடுச்சு. ஆனால் ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, ஆனால் ப்ரீவியஸ் வீக்
லோவை பிரேக் பண்ண முடியல. ஓகேவா? இந்த இந்த பாயிண்ட்லாம் இம்பார்ட்டன்ட். இப்போ நாளைக்கு இதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? ப்ரீவியஸ் வீக் லோவையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் இன்னும் கீழே கொண்டு போகிறாங்களா அப்படின்ட்டு. ஓகே, ப்ரீவியஸ் வீக்கோட 50% பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் வீக் 50% வந்து 26,008. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா 25,959. ஓகேவா? அப்போ ப்ரீவியஸ் வீக்கோட 50% பிரேக் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு போயிருக்காங்க. அப்போது ப்ரீவியஸ் வீக் வந்தது இந்த 5 கேண்டில். ஓகேவா? இந்த 5 கேண்டிலோட 50% இதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணி 50% பிரேக் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. அப்போது லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கான ட்ரேட் நமக்கு சென்டிமெண்ட் நெகட்டிவாக தெரியுது. ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். இதை ஃபாலோ பண்ணணும், இல்லை இதை ரிவர்ஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் வீக் ஓகே அந்த 50% பிரேக் பண்ணி மேலே கொண்டு போகணும். இன்னையோட 50% பிரேக் பண்ணி மார்க்கெட்டை மேலே நிறுத்தணும். ப்ளஸ் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுதோ அதுக்கு மேலே நிறுத்தணும். ஓகேவா? இவ்வளோ கண்டிஷனும் இருக்குது. ஓகே, தென் இது இன்னைக்கான 50%. ஓகேவா? இன்னைக்கு இந்த வீக்கான ரேஞ்ச் பாருங்க. இன்னைக்கு ஒரே டேட்றதால 230 நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த டேட்டாவை வச்சு ஆப்ஷன் செயின் டேட்டா பார்த்தோம்னா ஆப்ஷன் செயின் நமக்கு ஏடிஎம் கிடச்சிருக்கிறது 26,000. ஓகே, ரீசன் நியரஸ்ட் ப்ரீமியம் நான் மேலேயே வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு 70 ரூபா மீட்டிங் பாயிண்ட்லேயே வச்சுருந்தாங்கன்ட்டு. இப்போ பார்த்துருந்தீங்கனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இந்த 71 ருபீஸ். ஓகேவா? இந்த 70 ரூபாயில தான் மார்க்கெட் ரொம்ப நேரம் மீட்டிங் நடந்துகிட்டே இருந்தது. ஓகேவா? 70 ரூபாய்க்கு கீழே மீட் ஆனாங்க. 55 வரைக்கும் போனாங்க. திரும்ப 70 ரூபாயில தான் கன்சிஸ்டண்ட்டாக இன்னைக்கு ஏடிஎம் மீட்டிங் போய் நடந்துகிட்டே இருந்தது. எல்லா ப்ரைஸுக்கும் எண்ட் ஆஃப் த டே நமக்கு அப்போ தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இது கம்பைன்டு ப்ரீமியம் பார்த்தோன்னா 143 ரூபா. ஓகேவா? இதுதான் நாளைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் செல்லர்ஸுக்கு. ஓகேவா? இதை விட அதிகமாக கிடைக்காது கம்பைன்டு. ஓகேவா? ஷார்ட் ஸ்டார்ட் பண்ணுறவங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் இதுதான். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரைக்கை ஏடிஎம்மாக பேஸ் பண்ணி நாளைக்கு ஐவி நமக்கு கால் சைடில் 16.37. ஓகேவா? ஐவி இந்த பக்கம் அதிகமாக இருக்குது. புட் சைடில் பார்த்தீங்கன்னா 9.84. இந்த பக்கம் கம்மியாக இருக்குது. கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா? அரௌண்ட் 6 பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த இம்பேலன்ஸை நாளைக்கு எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத நாளைக்கு ட்ரேடிங்கில் பார்ப்பீங்க, லைவில் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா வச்சு நம்ம நாளைக்கு ட்ரேடிங்க்கு தேவையான லெவல்ஸை இன்றைக்கே மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? இதை ஏடிஎம்மு இப்போ நம்ம கால் சைடில் ஐவி ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னோம். ஐவி ரேஞ்சை பார்த்துக்குங்க. ரேஞ்ச் 1, ரேஞ்ச் 2, இதுக்கு மேலே இன்னொரு ரேஞ்ச் இருக்குது. அரௌண்ட் 130 பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது. இன்னும் நான் அதையும் சேர்த்து எடுத்தால் இந்த லெவல்ஸ்லாம் சின்னதாகிடும் சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு 2 ரேஞ்ச் மட்டும் தான் சி சைடில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். பி சைடில் நமக்கு ஐவி கம்மியாக இருக்குல்ல, அந்த ஐவி பார்த்துங்க. 1, 2, 3. ஓகேவா? இந்த 3 லெவல் தான் நமக்கு பி சைடில் ஐவி. ஓகே, இந்த ஐவியை நாளைக்கு அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க. ஓகேவா? தென் இது நாளைக்கான சி ரேஞ்ச், இது பி ரேஞ்ச், இது லாஸ்ட் வீக்கான 50%, இது எஸ்டர்டேக்கான 50%, சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், எக்ஸ்ட்ரீம் ஹை, இது ஆல் டைம் ஹை. ஓகேவா? இன்னும் இந்த லெவல் டெஸ்ட் பண்ணலை. ஓகேவா? மார்க்கெட் அதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே ஒரு அரௌண்ட் 70 பாயிண்ட்ஸ் முன்னாடியே மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கு. ஓகேவா? குட் சைடில் பார்த்தீங்கன்னா பி ரேஞ்சு, சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ். ஓகேவா? நம்ம கொடுத்துருக்க இந்த லெவல்ஸ் தான் ட்ரேடிங்க்கு தேவையான முக்கியமான லெவல்ஸ். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு பார்ப்போம் நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத. ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.